الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் புகழப்பட தகுதி வாய்ந்தவனும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒருவனும் அந்த அல்லாஹ் மாத்திரமே. அல்லாஹ்வுடைய சலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள், தபஉ தாபியங்கள், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும், எங்கள் மீதும், எங்களை பெற்ற பெற்றோர்கள் மற்றோர் மீதும், எங்களை கடந்து ஈமானோடு பிரிந்து போன மன்னரை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கபராளிகள் மீதும் எல்லோர் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சலாமும் சலவாத்தும் அருளும் பொருத்தமும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான பெருமக்களே, நான் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும். அல்லாஹ்வோடுள்ள தனிப்பட்ட ஒப்பந்தம் தான் தக்குவா என்று சொல்வது. தக்குவா என்ற அந்த ஒன்றை ஒரு மனிதனுக்கு வெளிக்காட்ட முடியாது. எவராலும் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே மறைத்து வைத்திருக்கிற ஒன்று அல்லாஹ்வால் மாத்திரம் தான் பார்க்க முடியுமான ஒன்றுதான் தக்குவா என்பது. அதனால் தக்குவாவின் வெளிப்பாடுகளை உணரலாம், பார்க்கலாம். ஆனால் அவரவர் தான் சொல்லலாம், நான் அல்லாஹ்வை சரியாக பயப்படுகிறேனா இல்லையா என்று. அவனை சந்தர்ப்பங்கள் சிலபோது காட்டிக் கொடுக்கும். தனிமை என்ற ஒன்றுதான் முறையான சரியான தக்குவாவை உலகத்திலே அவனுக்கு காட்டிக் கொடுக்கும், நீ சரியானவனா இல்லையா என்று. எனவே அல்லாஹ்வின் அச்சத்தால் நடுங்கி வாழ்வதும், அச்சத்தால் அடங்கி வாழ்வதும், அச்சத்தால் பயந்து வாழுவதும் தான் தக்குவா என்பது. எனவே அல்லாஹ் என்னையும் உங்களையும் உண்மையான தக்குவா உள்ள மக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, நம்மை நெருங்கி எட்டி பிடிக்க பார்க்கிறது ஒரு பலமான மாதம், அருள் நிறைந்த மாதம், மனிதனை சுத்திகரிக்க வருகின்ற மாதம், மனிதனை தட்டி தட்டி பண்படுத்த வருகின்ற மாதம். அதுதான் ஒரு மகா பெரிய ஒரு இரவை சுமந்த மாதம். நரகத்தின்
கதவுகள் மூடப்பட்டு சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரக விடுதலை ஒவ்வொரு இரவிலும் கொடுக்கப்படுகிறது என்று அறைகூவல் விடுக்கப்படுகின்ற அருமையான ஒரு மாதம். அதுதான் மிகப்பெரிய அருள் நிறைந்த ரமலானங்களை நெருங்கிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, நம் இருக்கின்ற இன்றைய நாள் ஷாபானுடைய 29வது அன்று. ஒரு மாதத்தில் அரபு கணக்கை நபிகளார் இப்படி சொன்னார்கள், இன்னா உம்மத்துல் உம்மியா, நாங்கள் எழுத வாசிக்க தெரியாத மனிதர்கள் அதிகம் பெருகி காணப்படுகிற ஒரு உம்மத்தாக இருக்கிறது என்று அரபு சமூகத்தை அன்று அடையாளப்படுத்தினார்கள். அஷ்ஷஹ்ரு ஹாகதா, ஒரு மாதம் என்பது இப்படி, மீண்டும் இப்படி என்று 2 முறை 2 கைகளையும் விரித்து 20 கணக்கு காட்டி 3வது முறை ஒரு விரலை மடித்து இப்படி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஒரு மாதம் என்பது 99 லைலா, 29 இரவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 29ஐ அடைந்தால், அன்றைய மகரிபோடு 29 நிறைவு பெற்றால் அடுத்த மாதத்துக்கான தலைப்பிறையை நீங்கள் பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபைன் உம்மி அலைக்கும், உங்களுக்கு அந்த பிறை தென்படாமல் மேகம் மறைத்து விடுமாக இருந்தால் ஃபஅக்மிலு, அந்த மாதத்தை நீங்கள் 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய இரவிலே பிறை பார்க்கப்பட்டு தலைப்பிறை தென்படாவிட்டால் இந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று தென்படவில்லை என்றால் நாளைய தினமும் அப்படியே பகல் நேரம் சும்மா ஷஅபானுடைய 30ஆக பூர்த்தி செய்து நாளைய மகரிபிலிருந்து ஆரம்பமாகும் ரமலானுடைய அந்த இரவு. அன்பார்ந்த சகோதரர்களே, இது நீண்ட வரலாறு, நீண்ட ஒரு ஆய்வு. அடுத்து நான் ஒவ்வொரு பகுதியாக தொட முயற்சி செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையிலே ரமலானை இன்றைய இரவிலே அடையலாம், சில போது அடையாமல் இருக்கலாம். எப்படி என்றாலும் ரமலானை அடையும் அடுத்த தருணம் வரைக்கும் அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையும் வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சலபு சாலிஹீன்களை பொறுத்தவரையிலே வருகிறது, அவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய வருகைக்கு 6 மாதத்துக்கு முன்னால் அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையும் வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று கேட்பார்கள். ரமலான் கிடைத்து விட்டதென்றால் அந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்துவார்கள், இபாதத்திலே மூழ்கி போய்விடுவார்கள். ஈதான் அடைவுகளை அடைய வாய்ப்பாக இருக்கிறது என்று உணர்ந்து முழு மூச்சாக அந்த இபாதத்திலே அவர்கள் மூழ்கி போய்விடுவார்கள். இபாதத்திலே கழித்த அந்த மாதம் ரமலான் முடிந்து போனால் அதற்கு அடுத்து 6 மாதத்துக்கு யா அல்லாஹ் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தினேன் என்ற அமலை கபூலாக்கி யா அல்லாஹ் என்று 6 மாதத்துக்கு அதை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கண்ணியமான பெருமக்களே, அன்ன ரமலானங்களை வருகிறது, இதற்குரிய பட்ஜெட் இப்படி அமைய வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். வீடுகளை சுத்தப்படுத்துகிறவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். ரமலான் வந்தால் வேலைகள் அதிகமாக செய்ய முடியாத நிலையிலே இருக்கும். அதனால் நேர காலத்தோடு பெருநாளைக்கும் சேர்த்து வீடு முற்றமெல்லாம் சுத்தப்படுத்தப்படுகிறது. சமையலுக்கு தேவையான விறகிலிருந்து மற்றவைகளிலிருந்து என்னென்ன திட்டமிடலாம் என்று பகுதிக ரீதியாக திட்டமிடப்படுகிறது, ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒன்றும் குற்றமில்லை, இது மனித வாழ்க்கையோடு தொடர்பட்டது. ஆனால் ரமலானிலே ஆன்மீக ரீதியாக எங்களை தயார்படுத்துவது மிக முக்கியமானது. கண்ணியமான பெருமக்களே, சென்ற ரமலானோடு எங்களின் வாழ்க்கையை உரசி பார்த்தால் இரவு தொழுகை என்ன என்று நான் இருந்தேன், ஆனால் விட்டு விட்டு தான் தொழுதேன், பொடுபோக்காகத்தான் தொழுதேன், செய்ததை சொல்லி காட்டினேன், பிழையாக செய்தேன். உரசி பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அந்த வகையிலே ரமலானுக்காக தங்களை தயார்படுத்துகின்ற பல வழிகளிலே முக்கியமான ஒரு பகுதி தான் ஆன்மீக ரீதியாக எங்களை தயார்படுத்துவது. உள ரீதியாக தயாராகிறது, ஈமானிய ரீதியாக தயாராகிறது. ஒரு அமல் கபூலாக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இரண்டாவது அல் முத்தாபா லிசுன்னதி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்லாஸோடு சேர்த்து நபி வழி பேணப்பட வேண்டும். இதற்காக நான் தயாராக இருக்கிறேன். இரவு தொழுகைகளை பற்றிய சரியான அறிவனிடத்தில் இருக்கிறதா? எத்தனை ரக்காத் நபிகளார் தொழுதார்கள்? எப்படி தொழுதார்கள்? 20 ரக்காத்தை 20 நிமிடத்திலே, அரை மணி நேரத்திலே வேகமாக எங்கேயாவது தொழுவித்தால்
இதுதான்டா சரியான இமாம். ஒரு மூச்சிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிவேகமாக ஓதுகிறார். மாஷா அல்லாஹ், இப்படி டேலண்ட் என்று பாருங்கள். இப்படி ஒரு பின்னடைந்த சிந்தனையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்திலே. இரவு தொழுகை என்பது தூளுல் குனூத், இரவு தொழுகை என்பது நீண்ட நேரம் நின்று தொழுவது என்றார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் எல்லாம் சிதறி தனித்தனியாக சிறு சிறு குழுவாக ஒவ்வொரு நேரத்துக்கு பின் நேரமாக பிந்தி முந்தி தொழுதார்கள். எல்லோரையும் அழைத்த ஒரு இமாம், 2 இமாமை அன்றைய காலத்தில் பிரபல்யமான காரிகள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள், தமீம் உத்தாரி என்ற சஹாபி 2 பேரையும் அழைத்து இவர்களுக்கு 11 ரக்காத்தை நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் என்று அவர் 2 பேரையும் ஆட்சி அதிகாரத்தோடு இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமித்தார்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே. அந்த 2 பேரும் தொழுகையை முவத்தா மாலிக்கிலே எங்களுக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆயத்திலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் 200 ஆயத்துகளை ஓதுவார்கள். ஒவ்வொரு ரக்காத்திலும் 200 ஆயத்துகளை ஓதுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் நீண்ட நேரம் நின்று கொள்வோம். ஹத்தா நஅதமித அலல் ஐசிஜி, சில பேர் நீண்ட நேரம் நிற்க முடியாமல் அந்த பொல்லிலே ஊண்டிக் கொண்டிருப்பார்களாம். கடைசியாக அந்த 11 ரக்காத்து முடிவு பெறுகிற நேரம், சஹரு கிட்டமாகிற நெருங்குகிற நேரம், நாங்கள் பள்ளியில் இருந்து சஹரை செய்வதற்காக வீடுகளை நோக்கி நகர்வோம். எங்களுக்கு சஹர் மிஸ் ஆகிடுமோ என்ற பயத்தோடு என்றார்கள். இப்படித்தான் அந்த இரவு ஹயாத்தா. இதனால் தான் அன்று இருக்காத ஒரு பேர், நபி காலத்தில் இருக்காத ஒரு பேர் தான் தராவீஹ் என்ற சொற்பிரயோகம் இரவு தொழுகைக்கு ஒத்தகர்த்து. அந்த தராவீஹ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது அது ராகத்தாக, நிம்மதியாக, ஓய்வெடுத்து அமைதியாக அடக்கமாக நின்று தொழுகின்ற ஒரு தொழுகை என்ற காரணத்தினால் ராகத்தாக தொழுகிற தொழுகை என்று தராவீஹ் என்ற பெயரை சஹாபாக்களுக்கு பிற்பட்ட காலத்தில் தாபீங்கள் சொல்லாக, ஒத்தகரத்து சொல்லாக பயன்படுத்தினார்கள். எனக்கு அந்த தராவீஹ் என்ற ராகத்தாக தொழுகிற பேரை வச்சுட்டு எவ்வளவு வேகமாக தொழுகிறார் என்றால் மார்க்க அறிவின்மையின் அடையாளம் என்று சொல்லலாம். கண்ணியமான பெருமக்களே, குடும்பம் சகிதம் வளர்ந்த பிள்ளைகள் எல்லோரும் மாஷா அல்லாஹ் ஆர்வமூட்டப்படுகிறது. ரமலானிலே இரவு தொழுகையிலே ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்று கூட்டமாக போகிறார்கள். போய் அரை மணி நேரத்தில் திரும்பி வருகிறார்கள். இப்படித்தான் பள்ளி வாயல்களும் மாறி இருக்கிறது. அதில் நீண்ட நேரம் இழுத்து தொழுவித்தால் குறையுங்கள், சின்ன சூரத்தோய் தொழுயுங்கள். இல்லை கண்ணியமான பெருமக்களே, நீங்க ஒரு ரக்காத்துல ஆக சின்ன சூரத்தான் உங்களுக்கு பாடமாக இருக்கிறது. நீங்கள் தனிமையாக வீட்டிலே தொழுவதாக இருந்தாலும் நீண்ட நேரம் எடுத்து தொழுங்கள். பல சூரத்தை ஒரு ரக்காத்திலே ஓதுங்கள், பிழை இல்லை. கண்ணியமான பெருமக்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌனமாக இருக்க தக்வான் என்று சொல்கின்ற அவருடைய அடிமையாக இருந்தவர் இமாமாக இருந்து கையிலே குர்ஆனை சுமந்து கொண்டு ஓதினார். ஆயிஷா நாகி அதை ஒன்றும் விமர்சிக்கவில்லை. ஒருவருக்கு பாடமே இல்லை, நீண்ட நேரம் தொழ ஆசையாக இருக்கிறது, குர்ஆனை சுமந்து கொண்டு ஓதலாம், பிழை இல்லை. ஆனால் இரவு தொழுகையின் அசில் என்பது நீண்ட நேரம் தொழுவது. சகோதரர்களே, கண்ணியமான பெருமக்களே, இஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரன், உங்களோட இரவு தொழுகையில நீங்க கடைசியாக தொழுவனமான தொழுகை வித்ரன் நாங்க சொல்லலாம். எல்லாரும் சஹரு கிளம்புற மசாலா கடைசியாக வித்ர அமைச்சு கொள்றது. எங்கட அமலை நாங்களே வீணாக்கிடப்படாத சகோதரர்களே. இந்த ரமலான்ல ஹயாத்தோடு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அடுத்த வருடம் வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. செய்கிற அமல்ல சடங்காக செய்யாதீர்கள், யார்ட முகஸ்துதிக்கும் செய்யாதீர்கள், முகத்தாட்சினைக்கு செய்யாதீர்கள். எங்கட கபருக்கு நன்மை சேரணும் என்று செய்யுங்க. கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தை 4 ஷாராராக வகைப்படுத்தலாம். ஒரு ஷாரார், அவங்கள்ட்ட அமல் இருக்குது, ஆர்வம் இருக்குது, சுவர்க்கத்துக்கு போகணும் என்ற ஆசை இருக்குது, ஆர்வமும் அமலும் உண்டு, ஆனால் தெளிவில்லை, அறிவில்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதனுக்கு மார்க்க அறிவை தெளிவு அல்லாஹ் கொடுக்கிற அல்லாஹ் அருள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு நல்லவன் ஆடணும் அல்லாஹ் தெளிவைத்தான் கொடுக்கிறான். அப்பதான் அவன் சுவர்க்கம் போவான். கௌபாவை நிர்வாணத்தோட ஒரு சமூகம் வலம் வந்தார்கள். அவங்க கௌபாவை கலங்கப்படுத்தணும் என்று செய்யல, பக்தியோட செஞ்சாங்க. ஆனா ரிஜெக்ட், அல்லாஹ்ட்ட கபூல் இல்லை. சிலையை வணங்கின மக்கா காபிர்கள் அல்லாஹ்வை கோபத்தோடு, அல்லாஹ்ட
எதிர்ப்புல அல்லாஹ்வை விரோதமாக அல்லாஹ்க்கு எதிர்ப்பாக செய்யல. அவங்க அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும், எங்களுக்கு அல்லாஹ்வை நேரடியா நெருங்கலாம். இந்த சிலைகளாக கட்டப்பட்டிருக்கிற சாலிகான மனிதர்களை நாங்க திருப்திப்படுத்தினால் இவங்க எங்கட கையை பிடிச்சு அல்லாட்ட நெருக்கமாக்குவாங்க. எங்களுக்கு கோணம் அல்லாஹ்வை நெருங்கணும். பக்தி இருந்தது, தெளிவில்லாமல் இருந்தது. அல்லாஹ் பக்தியை பார்க்கல, அந்த தெளிவோடு அமல் சரியாக செய்தா இல்லையான்றது அல்லாஹ் பார்க்கிறார். முஸ்லிம் சமூகத்தில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் தெளிவில்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம். ஒரு அமல் அல்லாட்ட கபூல் ஆகிறதுக்கு நாங்கள் செய்கிற அமல அல்லாட நபி எப்படி செஞ்சிருக்கிறாரு, நபி சொல்லி இருக்கிறாரா, எப்படி செஞ்சிருக்கிறாரு, அது சஹீஹான ஹதீஸ்ல வந்து இருக்குதா, அதை பார்த்து அச்சாக பின்பற்றுவது தீன் என்பது அல்லாட கட்டளை, நபியிட வாழ்க்கை வழிமுறை. இந்த வாழ்க்கை தான் எங்கள்கிட்ட பூரா மனித சமுதாயத்திலே வரணும். இதுக்கு தான் எல்லாரும் முயற்சி செய்யணும். சஹி அல் கவுலு சஹி, இந்த வார்த்தை சஹி. ஆனா பிராக்டிக்கல் நடைமுறையில் இது இருக்கிறதா? தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியிட வாழ்க்கை வழிமுறை. நபியிட வாழ்க்கை வழிமுறையை யார் தேடுறாங்க? தேடணும். அது எங்க தேடலும்? தினகரன் பத்திரிகையில அல்ல, நாவல்ல அல்ல, சஹீஹுல் புகாரில தேடணும், முஸ்லிம்ல தேடணும், திர்மிதியில தேடணும், நசாயில ஹதீஸ் கிரந்தத்துல தான் தேடணும். அந்த ஹதீஸ் சஹீஹா இல்லையான்னு பார்க்கணும். எல்லாம் உலகத்துல எழுதப்பட்டிருக்கிறது கண்ணியமான பெருமக்களே. அந்த வகையில் ஒரு ஷாராட்ட அமல் இருக்குது, அறிவில்லை, தெளிவில்லை. இதுவும் மறுமையில் ஆபத்து தான். குல்ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. நபியே நீங்க கேளுங்க, இந்த உலகத்துல அமல் செஞ்சுட்டு மறுமையில நஷ்டமடைய கூடிய ஆட்களை பத்தி சொல்லவா? கேட்டுட்டு சொல்லுங்க நீங்க. அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவங்க உலகத்துல செஞ்ச அமல்கள் செஞ்ச முறை பிழையானது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவங்க உலகத்துல செய்யக்கொள்ள அந்த அமல்களை அழகான அமல்களை தான் நாங்க செய்யறோம் என்று பக்தியோடு தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த அமல் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகாது. கண்ணியமான பெருமக்களே, இன்னொரு ஷாரார் இருக்கிறார்கள், அவர்களிடத்துல அறிவுண்டு தெளிவுண்டு, ஆனா அமல் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். இதுவும் நஷ்டம் தான். எப்படி நபி தொழுதாங்க, இந்த ஹதீஸ் சஹீஹா, இந்த ஹதீஸ் லைஃபா எல்லாம் கேட்பாங்க, ஆனா அமல் இல்லை. நபி அழகாக எப்படி தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் 33, அதை 100 பூர்த்தி செய்யறதுக்கு இப்படித்தான். இதான் சிறப்பு, இதான் அமல், இதான் முறை, இதான் நபி வழி. எல்லா அறிவும் தெளிவும் இருக்கிறது, ஆனால் அமல் இல்லை. வெறும் ரோட்டு பேச்சு தான், நுனிநாக்கு பேச்சு, ரோட்டோர பேச்சு. இது மறுமையில் ஆபத்து தான். சில பேர் வாயில மார்க்கம் இருக்குது, செயல் இல்லை. பேச்சாளர், ஆர்கியூமெண்ட், விவாதம், தர்க்கம் எல்லாம் இருக்கிறது, வெறும் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வதாக அர்த்தமாக இருந்த சகோதரர்களே. மூணாவது ஷாரார், அவர்கள்ட்ட மார்க்க அறிவும் இல்லை, தெளிவும் இல்லை, அமலும் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கலாம். இதுவும் ஆபத்து தான். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ்விடத்தில் விமோசனம் பெறுகிறது, அறிவுள்ள தெளிவுள்ள அமலுள்ளவர்களாக வாழ்வது. இதுதான் நபி வழியை தேடி அமல் செய்வது. கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே எங்களை நோக்கி வருகின்ற இந்த ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதிலே தயாராகுவதிலே இன்னும் ஒன்றுதான், அல்லாஹ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமல்களை அல்லாஹ்விடத்தில் உயர்த்துகிறான். 2 பேரை தவிர. அந்த 2 பேரும் என்று நபிகளார் சொன்னதுல ஒன்று, யார்கிட்ட ஷிர்க் இருக்கிறதோ அவங்களோட அமல் ரிஜெக்ட், கபூலாக்கப்படாது. கையில நூலை கட்டிக்கிறான், இடுப்புல துவா என்ற பேர்ல நூலை கட்டிக்கிறான், வீட்டு மூலையில எல்லாம் தகடு தாயத்தை தொங்க வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய இடத்துல மௌத்தான ஒரு சாலிகான மனிதரை கொண்டு போய் அல்லாஹ்வோடு சமப்படுத்துகிறான். யா அல்லாஹ் என்று கீழே விழும்போது சொல்ல வேண்டிய மனிதன் அல்லாஹ்வை கண்ணியமாக உச்சரிக்க வேண்டிய ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ்வை உச்சரிக்காம கீழே விழும்போது யா முஹியத்தீன் என்று சொல்கிறான். அவன் ஷிர்க் தான் செய்கிறான், அவன் வாயால ஷிர்க் செய்கிறான். அல்லாஹ்வை கூப்பிடணுமான இடத்துல முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியே எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் ஷிர்க் அன்பார்ந்தவர்களே, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு தங்கமான மனிதர், ஒரு சாலிகான நல்லடியார். இவன் செய்த பிழைக்கு அந்த மகா மனிதர் குற்றவாளி அல்ல. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் அந்தஸ்திலே வைத்து அவர்கள் பேசுகிறார்கள், இயேசுவே என்று அழைக்கிறார்கள். அந்த பெரிய நபி குற்றவாளி அல்ல, இவன் தான் குற்றவாளி. அவன் அதை செய்தால் ஷிர்க் அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே.
ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக என்று வரவேற்கிற நாங்க ஹஜ்ஜை முடிக்கிறார் அல்லாஹ்வுடைய இடத்துல மதீனாவுக்கு வந்து நபியோட கபரடியில வந்து அல்லாஹ்ட நபியே எங்களை இப்படி தாருங்கள் என்று நபியிட்ட துவா கேட்டால் அது ஷிர்க் சகோதரர்களை. இதுக்கு மாற்று அர்த்தம் கொடுக்க முடியவே முடியாது. ஷிர்க் அது. லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு. நபியே நீங்களும் தான் அல்லாஹ்க்கு இணை வைத்தால் உங்களோட நன்மை அழிஞ்சு போய்த்திடும், எல்லாம் அழிஞ்சிடும். இப்ப நாங்க நோன்புல செய்யற அமல் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற பெரிய நியாமத். ஷிர்க் என்றால் என்ன என்ற தெளிவு இருக்கணும் கண்ணியமான சகோதரர்களே. இந்த நாட்டில் உலமா சபையாக இருக்கலாம், ஏனைய உலமாக்களாக இருக்கலாம், இந்த உணவிலே பன்றிக் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இதெல்லாம் ஆய்வு செய்கிற அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு எது ஷிர்க் என்று சொல்லிக் கொடுக்கிற தார்மீக கடமை உலமாக்களுக்கு உண்டு சகோதரர்களே. அதனால் தான் இதை சொல்கிறேன். அடுத்த நிமிடம் நாம் மௌத்தானாலும் சரி சகோதரர்களே. எனவே ஷிர்க் வைத்த ஒரு ஆளுடைய நன்மை அல்லாஹ்ட்ட உயர்த்தப்படாது. இரண்டாவது, யாரும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோட கோபதாபத்தோடு வாழுகிறார்களோ அவங்க அமல் தலைக்கு மேல் உயர்த்தப்படாது. அல்லாஹ் சொல்லுவானாம், இவங்க அமலை உயர்த்த வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ரெண்டு பேரும் சமாதானமாகும் வரைக்கும். தாத்தோட கோ, தங்கச்சோட மலக்கோ, உள்ள சண்டையில கோ, அவரோட கோம் இவரோட கோம், குடல் வாய் ஜனங்கள் என்ற சிலத்து ரஹீம் முஅல்லகத்தும் பில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அரிசோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது குடும்ப உறவு என்று சொல்கிற குடல்வாய் ஜனம் என்ற தொப்புள் கொடி உறவு. துண்டித்து வாழ்ந்தால் அமல் கபூல் உயர்த்தப்படாது. கபூலானாலும் அல்லாஹ்ட்ட உயர்த்தப்படாது. ஷிர்க் வைக்கிற மனிதன் அமல் கபூல் ஆகாது, அட்டியோடு அழிஞ்சு வைத்திரும். இப்ப நாங்க தயாராகிறோமா? இப்ப தயாராகி கொண்டிருக்கிறோமா? குடும்பத்தோடு உம்ராக்கு போறாரு, வராரு, எல்லாம் செய்யறாரு. ஆனால் கோபத்தோடு வாழ்ந்தால் அமல் உயர்த்தப்படாது. நான் கோபத்தோடு தான் இருப்பேன் என்றால் அந்த பிடிவாதம் அல்லாஹ்க்கு முன்னால் இவன் பணிவில்லை என்று அர்த்தம். மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்க்காக பணிகிறானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவார். நான் ஒத்தருக்காகவும் அல்ல அல்லாஹ்வுக்காகத்தான் அடங்கினேன் என்றால் அதுதான் மூமின். அல்லாஹ்வுக்காகவும் அடங்காட்டி அவன் ஈமான் பலவீனமானது சகோதரர்களே. கிப்ர் என்றது, பெருமை என்றது. கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே ரமலானை நாங்கள் அடைகின்ற போது இந்த தெளிவுகள்கிட்ட இருக்கணும். நாங்க ரமலானை எப்படி கழிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஸஹீஹுல் புகாரி. யார் நோன்பு நோட்டிருக்கின்ற போது அவன் மோசமான வார்த்தைகள் பேசுவது, கோல் சொல்வது, இன்னொருத்தர் கேசுறது, இன்னொருத்தரை மூட்டி விடுவது, மோசமான வார்த்தை படுதூறு சொல்றது, இத மாதிரியான காரியங்கள்ல இந்த விஷயங்களை யார் விடலையோ, நோன்பு நோட்டு இருக்கிற நிலைமையில விடவில்லையோ, அவன் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததை தவிர அல்லாஹ்க்கு இந்த தேவையும் இல்லை அந்த நோன்புல. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க அந்த நோன்பு பாதுகாக்கப்படணும்னா இவ்வளவு கவனமாக எங்களை நாவடக்கம் என்பது மௌனம் ரமலானின் நோம்பின் அடையாள சின்னம். கண்ணியமான பெருமக்களே, மௌனம் அது ரமலான் அடையாள சின்னம். பேசினா நல்லதை பேசுறது, நான் நோம்பாதி பல்யக்குல் நிம்ரிஹும் சாயிமுன் மன் கதஹு அவ் ஷாதமஹு. ஒரு நோம்பாளியே அந்த நோம்பாளிக்கு யாராவது ஏசினால் திருப்பி ஏசுவான். சண்டைக்கு வந்தால் நானும் அடிப்பேன் என்று சண்டை பிடிச்சிட்டு போகவானும். கஞ்சி சண்டைக்கிட்டு பார்த்தா சண்டை, பள்ளியில பார்த்தா சண்டை, விமர்சனம். அங்களை பார்த்தால் இன்னொன்று வார சூட்டுக்கு வார பசிக்கு இந்த கிளைமேட்டும் சரியான உஷ்ணமாக ஹீட்டாக இருக்கிற காலம் சும்மா சண்டை போடும். அதுலேயும் ஸ்பெஷல் என்னண்டா முதல் ஒரு 2 நாளையில் ரமலான் ஃபெஸ்ட் 3ஆம் நாளைக்குள்ள சண்டை ஒன்று வாரதான். இந்த அநியாயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மௌனமா வந்துட்டு மௌனமா பேசணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில யாராவது ஒரு நோம்பாளியோடு சண்டை பிடிக்க வந்தால் ஏசினால் ஃபல் யகுல் இன்னிம் ரிஉன் ஸாயிமுன் மர்ரத்தைன். 2 முறை நான் நோம்பாளி அப்பா, நான் நோம்பாளி அப்படியே சொல்லிட்டு போக சொன்னாங்க, விலக சொன்னாங்க. தொடர்ந்து சண்டை பிடிக்க வானமண்ணாங்க. நன்மை இருக்கு இந்த ஆளுக்கு, பொறுமைக்காக ஏச ஏலாமல் அல்ல, திருப்பி அடிக்க ஏலாமல் அல்ல, ஆனால் நோம்பாளி என்ற சங்கையை பாதுகாத்துக் கொண்டு நடக்கிறார் அப்படி சொன்னாங்க. கண்ணியமான பெருமக்களே, அதே போன்று ரமலானுடைய காலத்தில்
நானும் நீங்களும் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை தான் ரமலானுடைய நோன்புடைய சட்டதிட்டங்கள். எங்களை வீட்டில் நோன்பு பிடிக்க அறவே இயலாத தீராத நோயாளி யார்? அவர் ஒரு நாள் நோன்பு பிடிக்காம இருந்தால் அந்த நோன்புக்கு பகரமாக ஃபிதியா கொடுக்கணும், குற்ற பரிகாரம் செய்யணும். அதே மாதிரி ரமலானுடைய காலத்துல பகல் காலத்துல உண்பது குடிப்பது என்பது நோன்பை முறிக்கும். அதே நேரத்தில் அவன் இல்லற வாழ்வுல இணைந்தான் என்றால் நோன்பை முறிப்பது மட்டுமல்ல, அதற்குரிய குற்ற பரிகாரம் 60 நாள் நோன்பு பிடிக்கணும், 2 மாசம் நோன்பு பிடிக்கணும். இல்லாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், இல்லாட்ட ஒரு அடிமை உரிமையிடணும். நபியுடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய நபியே, ஹலக்து, நான் நாசமாக விட்டேன் என்று சொன்னார். ஏது உன்னை நாசப்படுத்தியது? இல்லை யா ரசூலல்லாஹ், வகஅத்து அலம் ராத்தி ஃபி நஹார், பகல் நேரத்தில் என் மனைவியோட இல்லறத்தில் இணைந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். படியா, ஒரு அடிமை உங்களுக்கு உரிமையிட முடியுமான்னு கேட்டாரு. வசதி இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். வசதி இல்லை யா ரசூலல்லாஹ், 60 நோன்பு பிடிக்க வேண்டும். நான் நபியே, நான் வசதி ஆரோக்கியம் இல்லாதவனாக இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியே அமைதியாக ஒதுக்குப்புறமாக ஏக்கத்தோடு நிற்கிறார். பாரிய ஒரு குற்றம். ஹலாலான மனைவியோடும் பகல் நேரத்தில் ஏற்பட முடியாது, இரவிலே ஹலாலாக்கப்பட்டிருக்கு. தாராளமாக ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சற்று நேரம் கழித்து உள்ளே இருந்து சில பேரிச்சம்பளங்களை நபிகளார் கொண்டு வந்து, இதை கொடுத்து நீங்கள் தர்மம் கொடுத்து உங்களுடைய பாவத்திலிருந்து மீளுங்கள். நபியை, நான் இந்த 2 பள்ளத்தாக்குக்கு நடுவிலே வாழுகிற மக்கள்ல ஏழைக்கு கொடுக்க என்று சொல்கிறீர்களா? என்னை விட பரம ஏழை யார் இருக்க முடியும் யார சொல்லலாம்? நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கவா? உங்களோட குடும்பம், உங்களோட மனைவிக்கா இதை கொடுத்து பாவத்திலிருந்து மீளுங்கள் என்று சொல்லுவதாய் சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களை, நோயாளிகள், ومن كان منكم مريضا وعلى سفر فعدة من أيام أخر, உங்களை யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணியாக இருந்தால், நோயாளி நோன்பை விட்டு நோயா அல்லது துஷ்பிரயோகம் செய்கிற சலுகைய அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ளது. ஒரு நம்பகமான ஒரு வைத்திய ஆலோசனை கிடைக்கிறது. உனக்கு இப்ப நோன்பு பிடிக்கிற, நீ மறந்து குடிக்கணும், இல்லாட்டி ஆபத்து. தற்காலிகமாக நோயா, தீராத நிலையான நோயா, அது அவன் தான் தீர்மானிக்கணும். தற்காலிகமான நோய் என்றால் அந்த நேரத்தில் நோன்பை விடலாம், நம்மளாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அதை கலா செய்யணும். கண்ணியமான பெருமக்களே, இப்படி சட்டத்திட்டங்களை கண்ணியமான உலமாக்களான பிரயாணி, அவனுடைய பிரயாணத்துல அவனுக்கு உண்மையிலேயே நோன்பை பிடிப்பது சிரமத்திலும் சிரமமாக இருக்கிறதா, இல்லாட்டி சிரமம் இல்லாமல் இருக்கிறதா? சஹாபாக்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்தார் நபிகளார் இடத்துல, அல்லாஹ்வுடைய நபியே, நான் பிரயாணி, ஆனா எனக்கு நோன்பு பிடிக்கிறது கஷ்டமாக இல்லை, ஆனா உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற சலுகை இது, பயன்படுத்தினால் அழகானது, நீ பிடித்தால் குற்றம் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வகையில கண்ணியமான சகோதரர்களே, பிரயாணத்துல அவருக்கு சக்தி இருந்தா பிடிக்கலாம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நபியோட பிரயாணம் போனோம், எங்களை சில பேர் நோன்பு பிடித்தார்கள், நபி தடுக்கவில்லை. நோன்பை சில பேர் விட்டார்கள், நபி எதிர்க்கவில்லை என்றார்கள். ஆனால் ஹஜ்ஜத்துல் விதா, மக்கா வெற்றிக்காக போகிற நேரம் கடும் முஷ்ரமாக இருந்தது. மதீனாவில் இந்த நோன்பு பிடித்துக் கொண்டு ஒரு தூரத்துக்கு போனார்கள். போற வழியில கட்டு முஷ்ரமாக இருக்கிறது. ஒட்டகத்துக்கு மேலேறி நபிகளார் ஒரு தண்ணீர் குவளை எடுத்து குடித்து நோன்பை விட்டு காட்டினார்கள். எல்லோரும் நோன்பு விட்டார்கள். சில பேர் நோன்பை விடல, எங்களால் பிடிக்கலாம் என்று அந்த உஷ்ணத்திலே கடினமான கஷ்டத்திலும் இருந்தார்கள். அப்பதான் நபிகளார் சொன்னார்கள், யார் இந்த நோன்பை விடலையோ அவர் நபிக்கு மாறு செய்து விட்டார்னு சொன்னார். சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தான் இந்த ஃபிக்ஹை எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபிய்யில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் நாங்கள் எப்படி கழிக்கிறது? நாங்கள் எல்லாரும் சஹருக்கு கட்டாயம் எழும்புகிறோம். அந்த சஹருடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? சஹர பிற்படுத்தி செய்வது சிறந்தது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சில பேர் சஹர் சாப்பிடலாம், சோறு தின்னலாம், உணவு தின்னலாம், அப்படி எண்ணிட்டு அப்படியே ராவு ஜாமத்தில் திருட்டு சுபகு பாங்கு செலக்கொள்ளான் எலும்புற இந்த முறை சுன்னாக்கு மாற்றமானது. நபிகளார் சொன்னார்கள், நீங்க சஹர செய்யுங்க, ஒரு மிடர் தண்ணியை குடிச்சாவது, ஒரு மிடர் தண்ணீர் குடித்தாவது சஹர ஹயாத்தாக்குங்க.
யூதர்களுடைய நோன்புக்கும் எங்கட நோன்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அக்லத்து சுஹூர், சஹர் சாப்பிடுவது நாங்கள் சொல்லாங்க. அந்த வகையில் பிந்திய நேரம் நெருங்கும் போது அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ப நேரத்தை திட்டமிடுறது எங்கட கையில் உள்ளது. அந்த நேரத்தில் நாங்கள் எழுப்பினோம் என்றால் அந்த நேரத்தை பயன்படுத்துவதும் பொன்னானது. அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குற நேரம் என்று அடியார்கள் துஆ கேட்க மாட்டார்களா? பாவ மன்னிப்பு தேட மாட்டார்களா? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். மூமின்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். ஒரு மூலக்காக இஸ்திக்பார். சும்மா ஃபோனை பார்த்துட்டீங்க, சுப பாங்கு செல்லல் இன்னும் அதை காட்ட சும்மா ஃபோனை பார்த்துட்டீங்க, டிவியை பார்த்துட்டீங்க, வேறு நாள் சரி பார்த்துட்டீங்க, இல்லாட்டி கொமெண்ட்ஸ் அடிச்சுட்டீங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் பார்த்துட்டீங்க, என்னமாலும் டைம் பாஸ். அது ஆபத்தான நேரம். அல்லாஹ்வை நெருங்கக்கூடியதாக பயன்படுத்தணும் கண்ணியமானவர்களே. அண்ணா அது மாதிரி நாங்கள் சுபகுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் சுன்னத் தொழுகை வீட்டில் தொழுதுட்டு அண்ணா அதுக்கு பின்னால பள்ளிவாயிலுக்கு ஜமாத்துக்கு வர ஜமாத்தை விடாதேங்க கண்ணியமான பெருமக்களே. ஆனால் ஜமாத் முடிஞ்சதுக்கு பின்னால் எங்கிட்ட இயல்பான ஒரு குணம்தான் தூக்கம், சரியான தூக்கம். ராவேல படுக்கல்ல சொப்பகு தொழுதத்தோட சொப்பகுக்கு பின்னால் ஓதுற அவுராதுகள் ஒன்றே மோதுரில் அப்படியே பேத்த ஒரு படு இந்த விட்டுக்கணி. சொப்பகுக்கு பின்னால தூங்குறது குற்றம் இல்லை, ஆனால் அந்த அவுராதை இருந்து ஓதிட்டு போங்க. நீங்க காலையில் ஓத வேண்டியது அவுராதுகள் ஓதுங்க கண்ணியமான சகோதரர்களே. ஆனால் அதுக்கு பின்னால் எழும்பினால் லுகா தொழுகை மிஸ் பண்ணாதீங்க. பள்ளி வாயிலுக்கு கொஞ்சம் நேரத்தோட வந்தா பள்ளியில குர்ஆன் ஓதுறதுக்கு ஸ்பெஷல் நன்மை. அதுக்கு ஏராளம் ஹதீஸ் இருக்கிறது கண்ணியமான. நீ வீட்டில் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஆனால் அதெல்லாம் 10 நன்மையோட சேர்ந்து பள்ளியில ஒரு குர்ஆன் ஓதினால் 2 ஆயத்து ஓதினால் 2 கொழுத்த ஒட்டகம் லாபமாக கிடைக்கிறது விட அல்லாட்ட மேலானது. அதாதிகின்ன எண்ணிக்கையை கூட்ட 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 நன்மை கிடைக்க மாட்டான். அதுக்கு பின்னால நாங்க லொஹருக்கு வந்தா லொஹர் பாம்பு சத்தத்தை அப்படியே இருந்து கேட்க கொள்ள பதில் சொல்றது நான் நோம்பாளி, பக்குவமாக கழிக்கணும் கலக்கிறல. அதுக்கு பின்னால நாங்க லொஹருக்கு முந்தின 4 ரக்காத் சுன்னத்தை தொழுது கொள்றது. அதுக்கு பின்னால் லொஹருக்கு பின்னால் 2 ரக்காத் 4 ரக்காத்தும் தொழலாம். யாரு லொஹருக்கு முந்தினாலும் பிந்தினாலும் தொழுவாங்களோ நரக விடுதலை கிடைக்கும். சரியா ஃபாலோ பண்றது. அசருக்கு வந்து அப்படியே ஜமாத்தோட தொழுகிறது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில சுன்னத்து இருக்குது. எல்லா தொழுகைக்கும் தொழுது ஆஃபியத்துக்காக துஆ கேட்கிறது. அதுக்கு பின்னால மக்ரிப் ஆகிற நேரத்தில் நாங்கள் இஃப்தாருக்கு தயாராக கொள்ள அந்த இஃப்தாருக்கு தயாராகிற நேரத்தில் டைம் நெருங்க நெருங்க நாங்க மாலை நேரத்தில் ஓத வேண்டிய அவுராதுகள் ஓதுறது. கண்ணியமான பெருமக்களை இரவு தொழுகையை ஹயாத்தாக்குறது, குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் எடுத்து வாசிக்கிறது, ஏழை எளியவர்கள் நிரம்பி காணப்படுகிற நேரத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தார்கள் அயலவர்கள் அவங்களோட பசிய பாருவோம். சதக்காவுடைய வாயல் திறக்கப்பட்டு ஆர்வமூட்டப்பட்ட காலம் ரமலானுடைய காலம். சதக்கா கொடுமோ, கொடுத்தது குறைவை ஏற்படுத்தாது இன்ஷா அல்லாஹ். கம்பக்கம் வீட்டார்களுக்கு நோன்பு திறக்க வைக்கிறேன். ஆடம்பரம் பெருமையை விட்டுட்டு நோன்பு திறக்க வைக்கிற ஃபங்க்ஷன் அல்ல. ஒரு நாளும் ஒரு ஏழையை கூட்டிட்டு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப நோன்பு திறந்தாலும் ஒரு அனாதைய ஒரு ஏழையை கூட்டிக் கொள்வாங்க. சும்மா கூட்டிக் கொள்வாங்க. மிஞ்சினத்தை நாங்க அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறது பழக்கப்படுறதை விட இஸ்ராஃபை விட்டுட்டு மீய முந்தி எங்கட மனசை அடக்கி இதுல கொஞ்சத்தை நாங்க கட்லெட்டை கொஞ்சத்தை கொடுப்போம். அடுத்த வீட்டுக்கு பாவம் அந்த வீட்டுல சுற்றுவோ தெரியாது. அல்லாஹு தஆலா ரமலானை அடையும் வாய்ப்பை எங்களுக்கு தந்து அதை பாதுகாக்கக்கூடிய பக்குவத்தையும் தந்து ரமலான் எங்களிடத்தில் ஏற்படும் தக்குவாவை முழுமையாக பெறுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.